வெளிநாடொன்றிலும் தமிழர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. $1 மில்லியன் சீட்டு பணத்துடன் ஈழத்தமிழர் தலைமறைவு. ஐரோப்பிய நாடுகளில் சீட்டு எனும் பேரில் தமிழர்கள் ஏமாற்றும் பாரிய மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ஏற்கனவே பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகளில் சீட்டுப்பண மோசடி குறித்து பல தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அமெரிக்காவில் தமிழர்களின் $1 மில்லியன் ஈழத்தமிழர் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் வசிக்கும் மட்டக்களப்பைச் சேர்ந்த நந்தன் சிவராமன் என்பவரே மோசடியில் ஈடுபட்டவர் ஆவார். குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்துள்ள நிலையில் பல வருட காலமாக பல தமிழர்களை ஒன்றிணைத்து ஒருவரை மற்றொருவர் அறியாவண்ணம் சீட்டு பிடிப்பதை பிரதான வருமானமாக பெறும் தொழிலாக செய்து வந்துள்ளார். குறித்த நபரை நம்பி பல தமிழ் குடும்பங்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெருந்தொகை பணத்தை சீட்டாக கட்டியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் முதல் $1 மில்லியன் அதிகமான பணத்துடன் குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்ட சில தமிழர்கள் உயிரை மாய்க்க முயற்சித்த நிலையில் காப்பாற்றப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் நந்தன் சிவராமன் என்ற மோசடியாளரிடம் சீட்டு பணம் செலுத்தியுள்ளனர். அதில் சிலர் $60,000க்கும் மேற்பட்ட டாலர்களை சீட்டு பணமாக செலுத்தியுள்ளனர். புலம்பெயர் நாடுகளில் சீட்டு பிடிப்பது சட்டவிரோதமான செயலாகும். எனினும் சிறிய தொகை பணத்தை செலுத்தி தமக்கான தேவைகளை நிறைவேற்ற தமிழர்கள் சீட்டு பணம் செலுத்துகின்றனர். கடும் குளிரிலும் உறக்கமின்றி உழைத்த பணத்தை சீட்டாக செலுத்தும் தமிழர்களை ஏமாற்றி செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது.